உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். நடிகர் விஜய், சிஎம் விஜய், இது ரெண்டுத்துக்கும் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நடிகர் விஜய் அது ஒரு மாசு, அது ஒரு பாப்புலர். சிஎம் விஜய் ஆன பிறகும் அது ஒரு மாசு, அது ஒரு பாப்புலர். அதை தாண்டி இப்போ நடிகர் விஜய் என்னென்ன ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு, எந்த மாதிரி அவர் வந்து தாடி வச்சுக்கிட்டு இருக்காரு, அப்போ இருந்த ஃபேன்ஸு இப்போ கூட ரைட்டு அதை கொண்டாடுறதெல்லாம் உண்டு. வந்து இப்போ சிஎம் விஜய் ஆன பிறகு இவர் போட்டுக்கிற கோட்டு என்ன கோட்டு, இந்த கோட்டோட விலை என்ன, இந்த கோட்டு தச்சு கொடுக்குற ட்ரெய்லர் யார், இந்த கோட்டை எங்கேருந்துலாம் பர்ச்சேஸ் பண்ணின்னு வராங்க, ஒரு கோட்டை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகுது, அப்புறமா இந்த கருப்பு கோட்டை ஏன் போட சொன்னாங்க, ஜோசியர் வந்து சொன்னதுக்கான காரணம் என்ன, இதெல்லாம் இருக்க தான் செய்யும். வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு மற்ற முதல்வர்களுக்கு இல்லாத அளவுக்கு டீகோட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது விஜய்க்கு அதிகமாகிடுச்சு. வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன், எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு பக்கம் சிரிப்பாக வந்துடுச்சு, ஒரு பக்கம் வியப்பாகவும் ஆகிப்போச்சு. வந்து என்னென்னா, இப்போ விஜய் தாடி வச்சுட்டு வராரு, கோட்டு போட்டுன்னு வராரு, அப்புறம் அவர் நடந்து வராரு, எல்லாத்தையும் வந்து டீகோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய எல்லாரும் கவனிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த நெத்தி பொட்டில் கருப்பாக ஒரு இது வச்சுட்ருக்காருப்பா, ஒரு பொட்டு, அது என்ன பொட்டு அப்படின்னு. அது வந்து சில பேர் வந்து திருஷ்டி பொட்டு, சில பேர் வந்து இந்த ஜோசியக்காரர் வந்து சொன்ன இது வந்து உங்களால் கெட்ட இது தீய சக்திகள் எதுவும் உங்களை அண்ட விடாது அப்படின்லாம் சொன்னதாக ஒரு தகவல். திடீர்னு இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சத்ரு சம்பார யாகம் திருச்செந்தூரில் கலந்துக்கிட்டார் இல்லையா, அந்த யாகத்தில் பொதுவாக இந்த யாகம் ஓமெல்லாம் வளர்த்தின பிறகு அந்த படிஞ்சிருக்கிற அந்த இது, அந்த ஓமத்தில் படிஞ்சிருக்கிற இதெல்லாம் எடுத்து ஒரு மெழுகு மாதிரி கொடுப்பாங்க. அது நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது வச்சுக்கோங்க அப்படின்னு, அது ஒரு நம்பிக்கை. வந்து அதை தான் வச்சுருக்காரு இவர். யார் எந்த எதிரியும் அவர் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இப்போ நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு விளம்பரம் பார்த்தேன், வந்து அரகஜ வசிய திலகம் அப்படின்னு. என்னடா இது, முதல்வர் விஜய் தான் நெத்தியில் வச்சுருக்காரு, அதுக்கு பேர் வந்து அரகஜ வசிய திலகம். இதுக்கு வந்து என்னென்ன பயன்பாட்டில் இதை போட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அது என்ன புணுக்கு பூனை, அப்புறம் வந்து வெள்ளை கடுகு, இன்னும் ஒரு 4-5 ஐட்டங்களை சொல்லி இதெல்லாம் நாங்கள் வந்து புடம் போட்டு மந்திரம் பண்ணி ஓமம் வளர்த்தி இந்த அரகஜ வசிய திலகத்தை நாங்கள் ரெடி பண்ணுவோம். இதனுடைய விலை சோன் ஷோ அப்படின்னு சொல்லி ஜிபே நம்பரோட கொடுத்துருக்காரு. அப்புறமா அதனுடைய இது என்ன அப்படின்னா, எதிரிகள் உங்களை வந்து காணாமல் போயிடுவாங்க, எதிரிகள் உங்களை வந்து அழிக்க நினைக்கணும் வந்தால் இதை நெத்தியில் இருக்கிறது பார்த்தோன்னா இது பவர் வந்து அவங்களுக்கு வந்து அடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு போட்டு இது வந்து இந்த காலையில் எழுந்து நெத்தியில் இட்டுக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றி. இதை இமீடியட்டாக வாங்கன்னு சொல்லும் பொழுது அது சம்மந்தமாக நிறைய என்கொயரிலாம் உள்ளே போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா, அவர் வச்சுங்கிற அந்த திலகம்னு வச்சுங்களேன், அது என்ன காரணம் ஏது அது அவருக்கு எதுவும் தெரியும், சரி வச்சுருக்காரு, அது ஒரு நம்பிக்கை. அது ஆனால் இதை வச்சு ஒரு மார்க்கெட்டிங், இதை வச்சு ஒரு விமர்சனம், இதை வச்சு ஒரு டீகோட் போயிட்டுருக்குன்னா, அப்போ பாருங்கள், அதாவது தளபதி விஜயாக இருந்தாலும் வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, சிஎம் விஜய் ஆன பிறகும் வந்து டீகோட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சரி, இதெல்லாம் இருக்குன்னு ஒரு பக்கம். அது விஜயோடைய கவர்மெண்ட் எப்படி இருக்கும், முதல்வர் விஜயோடைய கவர்மெண்ட் இருக்குது, அவருடைய அதிரடி ஆக்ஷன்லாம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்புறம் வரிசையாக அது லிஸ்ட் அவுட்லாம் பண்ணியிருந்தாங்க. அது சிஎம் சார் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, இதெல்லாம் என்ன ஆச்சு, சிஎம் சார் இதெல்லாம் என்ன நீங்கள் வந்து விட்டுட்டீங்களே அப்படின்னு. வந்து தோய்பில் தான் அது இன்னும் வந்து முழுசாக ஒரு 10 நாள் கூட ஆகலன்னு நினைக்கிறோம். இதுக்குள்ளே அவர் வந்து ஆக்ஷனில் இறங்குங்க, சினிமாவில் வர மாதிரி ஜீப்பில் போங்க, ரைடு நடத்துங்க, ஒவ்வொன்றா தூக்குங்க, இந்த ஒரு சாங்கில் பெரிய ஆள் ஆகிற மாதிரி ஆளுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை மீறி அவர் தினமும் செக்ரட்டரியேட்டுக்கு கரெக்டான ஆன் டைமில் வந்து செக்ரட்டரியேட்டில் உட்காந்து அன்றைய சம்பந்தப்பட்ட அந்த ஃபைல்களை பார்த்துட்டு, அன்றைய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசிட்டு, அன்றைய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், நாளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாம் வந்து கலந்து ஆலோசிக்கிறார். குறிப்பாக மக்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த நலத்திட்டங்களில் எந்த விதமான தொய்வும் ஏற்பட்டு விடக்கூடாது, நம்மளை யாரும் விமர்சனம் பண்ணிடக்கூடாது, இவருக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. எல்லாரும் அனுபவத்தோடு பிறக்கிறது இல்லை, அதை தாண்டி அனுபவம் சாய்ந்த அதிகாரிகள் இருக்காங்க, அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் அவங்க கூட இருக்காங்க. இந்த செங்கோட்டையெல்லாம் இருக்கார் வந்து. ஆனாலும் வந்து ஒரு முதல்வராக நம்முடைய வேலையை வந்து கரெக்டாக செய்யணும் அப்படின்னு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நேற்று ஆலோசனை செய்யப்பட்டது பரந்தூர் விமான நிலையம், புதிய விமான நிலையம். இது ஒரு பெரும் பிரச்சனையா, ஒரு நீண்ட பிரச்சனையா போயிட்டே இருந்தது.
சென்னையில் மீனம்பாக்கத்தில் இருக்கிற அந்த விமான நிலையம் அப்போ அந்த காலகட்டத்துக்கு பெரிய விமான நிலையம். இப்போ வந்து விமான போக்குவரத்து பெரிய அளவில் வளர்ந்து போச்சு. சென்னை மாநகரமே பெரிய அளவில் வளர்ந்து போச்சு. தொழில்துறைகள்லாம் நிறைய வளர்ந்து போச்சு. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லாம் வந்து இங்கே இறங்க முடியல. குறிப்பாக இப்போ லண்டனுக்குலாம் நேரடி ஃப்ளைட் கிடையாது. பாம்பே போய் தான் போகணும், டெல்லி போய் தான் போகணும். தெற்காசிய நாடுகளுக்கு தான் இங்கே ஃப்ளைட் இருக்குது. ஆஸ்திரேலியா கூட ஸ்ட்ரெயிட்டான ஃப்ளைட் கிடையாது, நியூசிலாந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு தனி விமான நிலையம் வேணும், பெரிய விமான நிலையம் வேணும், அதுக்கு தகுந்த இடம் ஒன்று வேணும்னு மத்திய அரசு மாநில அரசிடம் கேட்டபோது எங்கெங்கேயோ அந்த விமான நிலையத்துக்கான இடங்கள்லாம் தேடினாங்க. வந்து அதில் பெரும்பாலும் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு பாதியோ இல்லை முக்கால்வாசியோ தரிசு நிலங்களாக இருக்கணும். மீதி கொஞ்சம் பயன்பாட்டுக்கு இருக்கிற நிலமாக இருந்ததுன்னா பேசி அங்கே விமான நிலையம் அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவாங்க. அப்புறமா கூட இடையில வந்து காஞ்சிபுரம் தாண்டி காஞ்சிபுரம் டு செய்யார் மாங்கால் கூட்டுரோடு கிட்ட கூட ஒரு இடங்கள்லாம் பார்த்ததா கூட செய்திகள்லாம் வந்தது. அதெல்லாம் சரியில்லைங்க. அப்புறம் திருமால்பூர்னு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அங்கே பார்த்தாங்க, அங்கேயும் சரியில்லைங்க. அப்புறம் திருப்போரூர் அந்த பகுதியில் பண்ணோன்னே அங்கே எங்கே இருக்கிறது 90% விவசாய நிலைங்க. அதை நம்பி தாங்க அந்த விவசாயம்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதுக்கு எதிர்ப்பு வந்தோடனே திருப்பூரையும் அப்படியே விட்டுட்டாங்க. அது கடைசியாக ஃபைனலாக பரந்தூர் அப்படின்னு முடிவான பிறகு இந்த பரந்தூர் விமான நிலையத்தை சுற்றியுள்ள கிராமங்களில் 13 கிராமம், அது ஏகனாபுரம் சம்பந்தப்பட்ட அந்த பகுதியில் உள்ள அந்த கிராமங்கள் மக்கள் இல்லைங்க நாங்கள் கொடுக்கவே மாட்டோங்க, எங்களுடைய வாழ்வாதாரமே இந்த விவசாயம் தான், இந்த விவசாய நிலம் தான், இதை வச்சு இதை விடுத்துட்டு நாங்கள் என்ன பண்ண முடியும், அடுத்து நாங்கள் எங்கே போய் நிலம் வாங்கி பயிர் வைக்க முடியும், இதான் எங்கள் ஊர், இதான் எங்கள் குளம், இதான் எங்கள் கால்வாய், இதான் எங்கள் கிணறு, நாங்கள் இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், முடியவே முடியாது, நீங்கள் எவ்வளோ கோடி கொடுத்தாலும் சரி அப்படின்னு. கிட்டத்தட்ட 4500 ஏக்கர் 4500 ஏக்கர் சாதாரண இது கிடையாதுங்க. பாருங்கள், 20 கிராமங்களை உள்ளடக்கின ஒரு பகுதி வந்து இந்த விமான நிலையத்துக்கான திட்ட மதிப்பீடு வந்து 27,000 கோடிக்கு மேலே. இப்போ பாருங்கள், அதாவது வந்து இந்த விமான நிலையம் பயன்பாட்டிற்கு வந்தால் வருடத்திற்கு 10 கோடி மக்கள் வந்து பயன்பெறுவார்கள். அதை தாண்டி இன்னும் சென்னை வந்து பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். சென்னையை தாண்டி புறநகர் பகுதி, நீங்கள் எங்கே இந்த பூந்தமல்லியிலேருந்து இந்த பரந்தூர் காஞ்சிபுரம் போகிற வழியில் பரந்தூர் வரைக்கும் சொல்லவே தேவை, ரியல் எஸ்டேட் ஓஹோன்னு கொடி கட்டி பறக்கும், கட்டடங்கள் வந்துடும், ஒரு நகரம் விரிவாக்கப்பட்டது இல்லை. அதெல்லாம் மீறி ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு நிறைய இறங்கினா தான் அந்த நகரத்துக்கு வந்து பெரிய இது தொழில்துறைக்கு அப்போ தானே வருவாங்க, ஃபேக்ட்ரி ஆரம்பிப்பாங்க. இது என்ன பண்ணுறது, இது ஒரு மாநிலத்தோட வளர்ச்சிக்கு இதெல்லாம் ஏன் நீங்கள் முட்டுக்கட்ட போடுறீங்க அப்படின்ற மாதிரியான கேள்வியெல்லாம் இருந்தப்போ நிறைய பேருடைய எதிர்ப்பு என்னன்னா, ஏங்க இருக்குது எங்கே தரிசு நிலத்தை போயிட்டு நீங்கள் வந்து விமான நிலையம் வைங்க, ஏங்க வந்து விவசாயிகள் நிலத்தை பிடுங்குறீங்க, ஏங்க அவங்க வயிற்றில் அடிக்கிறீங்க, இது யாரும் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லியிருந்தப்போ அந்த 13 கிராமங்களை உள்ளடக்கிய அந்த விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. 2025 ஜனவரி மாதம் 20ஆம் தேதி விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தப்பட்ட அந்த மக்களை சந்திக்க சென்ற பொழுதுதான் அது தேசிய ஊடகங்களில் மிகப்பெரிய செய்தியாக வெளிவந்தது. அந்த மக்களிடம் அப்போ அவர் கொடுத்த வாக்குறுதி என்னன்னா, நான் இருக்கிறேன், என்னை நம்புங்க, நான் ஒரு நடிகனா வரல, நான் ஒரு பாப்புலாரிட்டிக்காக வரல, நான் இதை வச்சுன்னு வந்து அரசியல் பண்ணணும்னு வரல, நான் நிஜமாவே இந்த மக்களுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்பொழுது ஒட்டுமொத்த தேசிய ஊடகங்களும் அந்த பரந்தூர் சம்பந்தப்பட்ட செய்திகளை விஜயினால் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அது அப்படியே கிடத்துல போட்ட கல்லு மாதிரி ஆயிடுச்சு. வந்து அப்புறம் மத்திய அரசு என்ன சொன்னாங்க, மாநில அரசு எங்களுக்கு நிலம் கொடுக்கவே தானே, அவங்க ஒப்புதல் கொடுக்கவே தானே, அவங்க தானே இடத்த தேர்வு பண்ணி காமிச்சாங்க அப்படின்னு அவங்க சொல்ல, இல்லை மத்திய அரசு வந்து எங்களுக்கு வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துருந்தால ஒரு நகரத்தோடைய வளர்ச்சி, ஒரு மாநிலத்தோட வளர்ச்சிக்கு ஒரு மாநிலத்துக்கு கொடுத்து தானே ஆகணும், இப்படியா சொல்லிட்டு இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன, இப்போ முதலமைச்சராக விஜய் வந்து விட்டார் அப்படின் பொழுது அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விஜய் பேசியிருக்கிறார். இதை உடனே டக்கு புக்குன்னு எடுத்து முடிக்கிற ஒரு விவகாரம் கிடையாது. அது ஆச்சா போச்சா ரைட்டு ஓகே அப்படின்னு கலந்து ஆலோசிக்கிறார். அந்த கிராம மக்களை விரைவில் சந்திக்க போகிறார் விஜய். மறுபடியும் அந்த பிரச்சனை சம்பந்தமாக மத்திய அமைச்சர்களிடம் பேச போகிறார். வேணா கூட பிரதமர்கிட்ட கூட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஆக்ஷன்ல இறங்கியாச்சு, சிஎம் விஜய் ஆக்ஷன்ல இறங்கியாச்சு, எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ண முடியாது. வந்து இங்கே வந்து திரைப்படத்தில் மட்டும்தான் சூப்பர் ஹீரோ, நிஜத்தில் சூப்பர் ஹீரோ கிடையாது. திரைப்படத்தில் மட்டும்தான் சூப்பர் முதல்வர், நிஜத்தில் சூப்பர் முதல்வர்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதை தாண்டி வந்து இப்போ ஒரு கூட்டணி ஆட்சி தான் இப்போ அமைஞ்சிருக்குது. இப்பயே எல்லாரும் கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. அது எதிர்கேள்வி, அந்த கேள்வி, இந்த பதில் எல்லாரும் கேட்க தான் ஆரம்பிப்பாங்க. மிக குறிப்பாக அதிமுகவில் இருந்து 2 பிரிவாகி ஒரு பிரிவினர் வந்து சிஎம் விஜய்க்கு தாவேகாவிற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஆதரவு கொடுத்த அந்த எம்எல்ஏக்களுக்கு நீங்கள் மந்திரி பதவி கொடுக்கக்கூடாது,
அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இப்போ மந்திரி பதவி கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு அவங்க இந்த கட்சியே உடச்சிக்கிட்டு அங்கே போயிருக்காங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். ஆனால் இவங்க சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த அதிமுக எடுத்துமே திமுக கூட சேர்த்து இதை ஒரு வழி பண்ணணும்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு பண்ணாரு. விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க கூடாது, அதுல ரொம்ப தெளிவா கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க. அது எப்படி எப்பவுமே திமுக அதிமுக திமுக, அது எப்படி எல்லாமே திமுக அதிமுக அதிமுக திமுக இப்படித்தானே எதிர் திசையில் தான் இருந்தாங்க. இதை எப்படி ஏத்துக்க முடியும்? அதனால தான் நாங்க வந்துட்டோம் அப்படின்னு அது ஒரு பக்கம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ஜோதிடர் ரதன் பண்டிட் அவர் 2-3 பேட்டிகள்லாம் கூட கொடுத்துருக்கிறாரு. அது ஒரு பெரிய விவாத பொருளெல்லாம் பேசப்பட்டது. அதை ஆரம்பிச்சது வச்சு தேமுதிகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் அது எப்படி நீங்கள் ராஜகுருவுக்கு அரசு பதவி கொடுக்கலாம், அதுவும் முதல்வருடைய தனிப்பிரிவில் அவருக்கு எப்படி கொடுக்கலாம், ஜோசிக்காரரை வச்சுக்கோங்க, நீங்கள் எப்படி இது கொடுக்கலான்னு உடனே ரைட்டு அந்த ஜீவை கேன்சல் பண்ணிட்டாங்க. அவரை அந்த பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க. அதுக்கு ஜோதிடர்கள் மற்றவர்கள்லாம் கூட கருத்து சொன்னாங்க. ஜோதிடர்கள் என்ன சொன்னாங்க, ஜோசிக்காரனா அவ்வளோ கேவலமா? ஜோதிடம் என்பது ஒரு தொழில் ஏன்னா 24 மணி நேரம் பேப்பர் வச்சுக்கின்னு அவர் என்ன முதல்வர் விஜய்க்கு கணக்கு கட்டம் போட்டு கணக்கு சொல்லின்னு இருக்கு போறாடா. அது ஒரு தொழில் தானங்க. எல்லாருக்கும் ஒரு தொழில் இருக்குமாறு அது ஒரு தொழில், அது ஒரு கலை. அது ஆனால் அதை சொல்லி கேவலப்படுத்திருக்கீங்களே ஜோசிக்காரன்னு அப்படி. அவர் கூட ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. ரதன் பண்டிட் அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ நான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் தெளிவாக சொல்றேன், விஜய் அவர்கள் இந்த சிஎம் நாற்காலியில் உட்காராதுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பித்த போதே நீங்கள் தாங்க சிஎம் நான் கணிச்சு சொன்னேன். என்னை நிறைய பேர் திட்டினாங்க, என்னை நிறைய பேர் கேலி பண்ணாங்க, என்னை நிறைய பேர் தூற்றுனாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படல. நான் உறுதியாக அந்த ஜாதகத்தை பார்த்து சொன்னேன், இவர் தாங்க சிஎம்னு. இது மட்டும் இல்லாமல் அஜித் ஜாதகத்துக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருந்தது. அவர் அதில் ஆர்வம் காட்டல. இவர் ஆர்வம் காட்டினாரு, இவர் உழைத்தாரு, இவர் களத்தில் இறங்கினாரு. இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு ஜோசியர் இந்த ஜாதகம் விஜய் அவர்களுடைய ஜாதகம் ஒரு பிரதமருக்கான ஜாதகம். அது நீங்கள் மோடி அவர்களுடைய ஜாதகத்தை ஜெராக்ஸ் மிஷினில் விட்டிங்கன்னா வெளியே விஜய்னு வெளியே வரும். அந்த அளவுக்கு ரெண்டும் ஒத்து போகிற மாதிரியான ஒரு ஜாதகம் அப்படின்னு. ஒரு பக்கம் பகுத்தறிவு, ஒரு பக்கம் சுயமரியாதை, இன்னொரு பக்கம் ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் நம்புறீங்களாப்பா அப்படின்னா, ஜோசியம் ஜாதகத்து ஒரு சயின்ஸ் ஒரு மேக்ஸ் தானே, அப்படி எடுத்துக்கங்களேன். பொதுவாக சொல்கிறேன் நான். அது ஏன் பகுத்தறிவு கூட சுயமரியாதை கூட சேர்க்குறீங்க? அவர் தெளிவாக சொல்கிறார், நான் கணித்ததை வச்சு சொல்கிறேன். நான் இவருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 20-25 வருஷத்தில் பாரத பிரதமராக தளபதி விஜய் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொன்னோடனே தவேக தொண்டர்கள், விஜய் ரசிகர்களுக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி என்ன வேணாலும் நடக்கும், என்ன வேணும்னாலும் நடக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. நான் திரும்ப சொல்கிறது, ஒரு 30 நாளைக்கு முன்னாடி இப்படி நினச்சி பார்த்துருப்போமா? நடிகர் விஜய், ஜோசப் விஜய், தவேகனுடைய தலைவர் விஜய், இதுதான் பார்த்தா இன்னைக்கு சிஎம் விஜய் ஆகிட்டார். அதனால் எது வேண்டுமானால் நடக்கும் அப்படின்னு அவர் ஒரு பக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.